ஹலோ ஆல் வணக்கம். சென்னை சூப்பர் கிங்ஸ் மேட்ச் திரும்பி வந்துருச்சு. பீடா வெல்கம் டு த ஷோ. சென்னை சூப்பர் கிங்ஸ் மேட்ச் திரும்பி வந்துருச்சுனாலே அல்லு விடுது. முன்னாடி எல்லாம் வந்து சிஎஸ்கே மேட்ச் வருதுடா அப்படின்னு ஒரு 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 ஹைப்போட உட்காந்துருப்போம். இப்பெல்லாம் வந்துருச்சு அடுத்த மேட்ச் அப்படின்னு ஒரு ஒரு அல்லு தான் வருது பீடா. டு பி ஃப்ராங்க், இந்த வாட்டி எங்க போயிருக்காங்கன்னா முல்லன்பூர் போறாங்க பஞ்சாபோட அவே கேமு. இது ஈவினிங் கேமு. என்ன நினைக்கிறீங்க? இனிஷியல் தாட்ஸ் என்ன? அதான் சொல்றேனே இப்ப அன்பார்ச்சுனேட்லி திடீர்னு பாத்தீங்கன்னா கடாமடான்னு டீமை மாத்துறது தட் இஸ் நாட் த சென்னை சூப்பர் கிங்ஸ் we have witnessed all these 17 இயர்ஸ்க்கும் போது தான் கொஞ்சம் பயமா இருக்கே ஒழிய டு பி வெரி ஆனஸ்ட் we come there and we will give our points what any if there is anything that is strategic thing they can do better நம்ம சொல்லுவோம். அதனால ஒரு டீமை சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா we never stop supporting them but we'll give honest feedbacks and what it is னு முல்லன்பூர் முன்னாடியே சொன்னோம் 200 பார்க்காத ஒரு கிரவுண்டுன்னு பார்த்தோம். அவங்க 200 ஃபர்ஸ்ட் டைம் பிரீச் பண்ணாங்க. அந்த மாதிரி ஒரு பவர் பேக்டு பஞ்சாப் பேட்டிங் லைனப்பாலேயே அதை சேஸ் பண்ண முடியல. ஸோ என்னோட ஆவரேஜ் வின்னிங் ஸ்கோர் லாஸ்ட் டைம் 185 சொன்னேன். they put 20 runs more, they won convincingly. 185 is going to be the magic score here. இங்கே வந்துட்டு நீங்க பவர் பிளேல ஒரு 53, 53 for 1 என்னையா கணக்குன்னு கேட்பீங்க. அதான் லாஜிக். 53 for 1. அதுக்கப்புறம் ஒரு 30 for 1, 10 ஓவர்ல ஒரு 83, 85 for 2 வந்துட்டு அதுக்கப்புறமும் ஒரு ஸ்லோ ஆக்சிலரேஷன் 45 to 50. கடைசி 5 ஓவர்ல உங்களுக்கு 55 ரன் வந்துடும். that takes you between 185 to 190. 185 வந்தாலே if you have spin strength you got a massive chance to win. எக்ஸாக்ட்லி இந்த ராஜஸ்தான் ராயல்ஸ் பண்ணாங்க. தட் இஸ் ரீசன் they could win. திருப்பியும் சொல்றேன். ஓகே, நான் இப்ப இந்த ஸ்டாட்டை சொன்னேன். 10 கம்ப்ளீட்டட் இன்னிங்ஸ்ல விக்கெட்ஸ் டேக்கன் பை ஸ்பின்னர்ஸ் இன் பவர் பிளே 0. இப்ப விக்கெட்ஸ் டேக்கன் இன் பவர் பிளே ஆஃப்டர் 12 கம்ப்ளீட்டட் இன்னிங்ஸ் 0. ஸ்பின்னர்ஸை பவர் பிளேல யூஸ் பண்ணாதீங்க. யூஸ் பண்ணீங்கன்னா then it is up to you, no problem. இப்போ இங்க வின் ஃபேக்டர் அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் 8 overs ஆஃப் பேட்டிங் ஸ்பின்னர்ஸ் எக்கானமி ஆஃப்டர் 6 overs. இப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப கிளியரா ராஜஸ்தான் 69 ஃபார் நோலாஸ், பிபிகேஸ் 50 for 4. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஸ்பின்னர்ஸ் எக்கானமின்னு பாத்தீங்கன்னா பிபிகே மூணு ஓவர் தான் போட்டாங்க. 3 overs 32 ஃப்ரம் சஹல். அவங்க 9 overs 74 for 4. இப்போ ஸ்பின்னர்ஸை நீங்க எப்படி யூஸ் பண்றீங்களோ பாதி மேட்ச் நீங்க ஜெயிப்பீங்க. இப்ப நான் ஒரு ரெண்டு இது கொடுக்குறேன். பிளேயிங் 11 வந்துட்டு எப்படி இருக்கும், எப்படி அவங்க போவாங்க சிஎஸ்கே அப்படின்னா ஜெவான் கான்வே, ரச்சின் ரவீந்திரா, ருத்ராஜ் கெய்க்வாட், விஜய் சங்கர், சிவம் தூபே, ரவீந்திர ஜடேஜா, எம்எஸ் தோனி, ரவி அஸ்வின், அன்சுல் கம்போஜ், நூர் அகமது, மதீஷா பத்திரனா. அன்சுல் கம்போஜ் கூட மாத்த மாட்டாங்க. ஒரே ஒரு மேட்ச் தான் முகேஷ் சௌத்ரி ஆடிக்காருன்னு ஒரு முகேஷ் சௌத்ரி ஆடுவாங்க. என்னோட பிளேயிங் 11 நான் எப்படி போவேன் நான் சொல்றேன் சார். நீங்க எது பெட்டரா இருக்குன்னு சொல்லுங்க. வியூவர்ஸ் கேன் ஆல்சோ கமெண்ட். ருத்ராஜ் கெய்க்வாட் இஸ் கோயிங் டு ஓபன் வித் தேவான் கான்வே. நம்பர் 3 ராகுல் திரிபாட்டி. நம்பர் 4 சிவம் தூபே. நம்பர் 5 சாம் கரன். நம்பர் 6 ரவீந்திர ஜடேஜா. நம்பர் 7 MS Dhoni. நம்பர் 8 ரவிச்சந்திரன் அஸ்வின். நம்பர் 9 அன்சுல் கம்போஜ். நம்பர் 10 நூர் அகமட். நம்பர் 11 மத்திஷா பத்திரானா. இம்பாக்ட் சார் கலீல் அகமட். இதுதான் நான் சொல்ற சஜஷன். நான் இப்போ உங்களை கேட்கிறேன், வியூவர்ஸ் கேன் கமெண்ட். சிஎஸ்கே போக போற பிளேயிங் 11 நீங்க ஓகேன்னு சொல்றீங்களா? நான் பண்ண சேஞ்சஸ் வித் துப்ராஜ் at the top of the order and Sam Curran at the middle and getting back Tripathi is ஓகேன்றீங்களா? I want an honest answer before I go back to PBK's playing 11. இல்ல, எனக்கு நீங்க சொன்னதான் கரெக்ட் பீடா. பட் அவங்க வந்து அதை பண்ணுவாங்களான்னா நீங்க சொல்ற மாதிரி தான். அவங்க வந்து தெரியாது. அப்படிதான் பண்ணுவாங்க. ஏன்னா எல்லா 17 பேரை யூஸ் பண்ணிட்டாங்க, எல்லா பதினேழும் யூஸ் பண்ணிட்டாங்க. அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு எனக்கு கண்டிப்பா கெஸ்ஸே பண்ண முடியாது பிறகு இந்த டீம்ல எல்லாம். பாப்போம், நல்லது நடந்தா சரி, அவ்வளவுதான். பட் ஐ ஃபுல்லி அக்ரி வித் நீங்க சொல்ற பிளேயிங் 11. பாப்போம் என்ன ஆகுதுன்னு. பஞ்சாப் போலாமா? இப்ப நான் சொல்ற பிளேயிங் 11ல யூ காட் கலீல் அஹமத், யூ காட் அன்ஷுல் கம்போஜ், யூ காட் சாம் கரன் டு போல், மத்தீஷா பத்திரானா டு போல், 4 ஃபாஸ்ட் bowler. யூ காட் நூர் அஹமத், யூ காட் ரவிச்சந்திரன் அஸ்வின், யூ காட் ரவீந்திர ஜடேஜா டு போல். தட் இஸ் 7 bowlers ஆப்ஷன். ருத்துராஜ் இஸ் ஓப்பனிங். ருத்துராஜ், கான்வே, திரிபாட்டி, சிவம் தூபே, சாம் கரன், ரவீந்திர ஜடேஜா, தோனி டு எக்ஸ்டென்ட் அஸ்வின் கேன் பேட். இது இட்ஸ் கோயிங் டு பி 180, 185 அப்படிங்கும் போது நீட் யுவர் போலிங் பவர் டு ஃபயர். நீங்க போலிங்கும் ஃபயர் ஆக மாட்டேங்குது, பேட்டிங்கும் ஃபயர் ஆக மாட்டேங்குது, கஷ்டப்படுறீங்க. திஸ் இஸ் வாட் ஐ ஃபீல். இப்ப அவங்க வந்துட்டு ரியலைஸ் பண்ணிருப்பாங்க. தே வுட் ஹவ் ரியலைஸ் வாட் ஹஸ் ஹிட் தெம். சுனில் ஜோஷி வேற சொன்னாரு நாங்க ஸ்பின்ன நிறைய யூஸ் பண்ணலன்னு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட டீம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிபிகேஎஸ் பிரப்சிம்ரன் சிங், ஜாஷ் இங்கிலீஷ் டு ஓபன்.
Shreyash Iyer, Shashank Singh, Marcus Stoinis, Glenn Maxwell, Nehal Vadera, Marco Jansen, Arshdeep Singh, Harpreet Brar, and your impact sub is going to be Yuzvendra Chahal. That is ரெண்டு சேஞ்சஸ் நான் பண்ணியிருக்கேன். There is Lockie Ferguson is out, Josh Inglis is in, Priyansh Arya is out, and Harpreet Brar is in. இதை நீங்க ஒத்துக்கிறீங்களா? இல்ல பீடா, இந்த பிரியான்ஷ் ஆர்யாவும் லாக்கி ஃபெர்குசனும் இந்த ஸ்லோ பிட்ச்ல ஆடணும்ன்றீங்களா? இஃப் இட் இஸ் நாட் லாக்கி ஃபெர்குசன், மார்க்கோ ஆன்சன் ஹஸ் டு ஸ்விட்ச் அவுட். One of them has to make way for Harpreet Brar, and that compensation is going to get away with Priyansh Arya warming the bench and ஜார்ஜ் இங்கிலீஷ் கம்மிங் இன். இதை நீங்க ஒத்துக்கிறீங்களா? ரொம்ப நீங்க யோசிக்கிறீங்க பீடாக், நீங்க அந்த காம்பினேஷனே இருக்கட்டும்ன்றீங்களா? இல்ல பிடா, ஜாஸ் இங்கிலீஷ் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆடணும்னு நம்ம ரெண்டு பேருமே சொல்றோம். நிறைய பேர் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாருமே அதை சொல்றது தான். பட் அன்பார்ச்சுனேட்லி தே டிடன்ட் கோ வித் காம்பினேஷன். ரெண்டு மேட்ச் ஜெயிச்சாங்க, அப்புறம் இப்போ தோத்துருக்காங்க. வில் சி இஃப் தே கோ பேக் டு தட் ஆப்ஷன். பிரியன்ஷ் ஆர்யா ஐ எம் நாட் வெரி கன்வின்ஸ்டு. நானும் உங்கள்கிட்ட சொன்னேன், நீங்களும் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்லாம் சொன்னீங்க. ஸோ ஐ திங்க் அது பண்ணணும் கண்டிப்பா. ஃபாரினர் வந்து லாக்கி கொஞ்சம் நல்லா போட்டாருன்னு நினைக்கிறேன் கம்பேரிட்டிவ்லி. ஸோ ஐ ஃபீல் இன்ஸ்டெட் ஆஃப் மார்க்கோ அவர் வந்துட்டா இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா அது ஒன்று. பட் தென் பிராரும் வரலாம். வைஷாக் நீங்கள் சொன்னீங்கல்ல? வைஷாக் வர முடியாது. நீங்க இந்த டீமுக்கு அன்பார்ச்சுனேட்லி வைஷாக் வர முடியாது. ஸோ சி, உங்களுக்கு இப்போ ஸ்டாயினிஸ் ஒரு பிரார் போல். வேணாம், வைஷாக் கன்சிடர் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி பிரார் நீங்கள் சொல்கிற மாதிரி ஏதோ ஒன்று, எனி திங் இஸ் ஃபைன். இந்த பிச்சில் நீங்க வந்துட்டு ஸ்பின்னர்ஸ் மிடில் ஓவர்ஸ்ல செஹலுக்கு சப்போர்ட் இல்லைன்னா யூர் கோயிங் டு பி இன் ரியல் ட்ரபிள். சிவம் ஆமாம், அது தூபே, நீங்கள் லாஸ்ட் டைமே எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. சிவம் தூபே வந்து டியூ. நீங்க மேக்ஸ்வெல்ல வச்சு சிவம் தூபே மாட்டலாம்னு நினைச்சீங்கன்னா அட்டி லென்ஸ் மிஸ் பண்ணாங்கன்னா தூக்கி அங்கே முல்லன்பூர்ல இருந்து மாலி கடிச்சிடுவாரு. ஒரு ஃபார்ம்லயும் இல்ல, இஸ் டெஸ்பரேட்டு. யூ நெவர் நோ. உங்களுக்கு வந்துட்டு அந்த மாதிரி ஒரு இதுல ஒரு டால் ரிலீஸ் இருக்கிற பிளாட்டா போடுற ஒரு ஸ்பின்னர் வேணும். ஏன்னா யஜுவேந்தர் சஹல் இஸ் அன் அட்டாக்கிங் பவுலர். யஜுவேந்தர் சஹல் இஸ் நாட் கோயிங் டு போல் ஃபிளாட்டர். He's still going to try and beat the batsman in the air. He might go for runs, but might பிக் விக்கெட்ஸ் ஒரு பக்கம் போடணும் மிடில் ஓவர்ஸ்ல. அதைத்தான் நான் சொல்றேன். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது. இப்போ வந்துட்டு ஓகே. உங்களுக்கு இந்த ஸோ திருப்பி எட்ஜ், நான் எட்ஜை கொடுக்குறேன். இப்ப எல்லாரும் திட்டாதீங்க வியூவர்ஸ். நான் வந்துட்டு நான் ஒரு டீமை கொடுக்குறேன், அந்த டீமை ஆட மாட்டேன்றாங்க, ஸ்பின்னர்ஸ் பவர் பிளேல போடுறாங்கன்னா இங்க உட்காந்து நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. பத்திரானா ஒரு ஓவர் பவர் பிளேல போன ஒரு என்ட்ரி பாயிண்ட பத்தி சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் அவர் போடல அப்படிங்கும் போது அன்பார்ச்சுனேட்லி வி கான்ட் டூ இட். வி திங்க் தட் திஸ் இஸ் கோயிங் டு ஹேப்பன் அப்படின்னு. அது நடக்கலைன்னா இட் இஸ் கோயிங் டு பி வெரி டிஃபிகல்ட். இந்த ஃபர்ஸ்ட் 8 overs ஆஃப் பேட்டிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா ருத்ராஜ் கெய்க்வாட் மேல வந்தா சிஎஸ்கேக்கு சான்ஸ் இருக்கு. அவர் மேல வருவாரா தெரியாது. இப்ப இவங்களுக்குன்னு பாத்தீங்கன்னா நோ மேட்டர் வாட் தே காட், பிரப் சிம்ரன் சிங் ஃபயரிங். ஆர்யாவை ஆடுறாங்களா இல்லைன்னா ஜாஸ் ஆடுறாங்களான்னு தெரியாது. ஸ்ரேயா சையர் இஸ் ஆல்சோ டாப் ஃபார்ம் அப்படிங்கும் போது டெஃபினட்டா வந்து அந்த 8 overs thrust தேவர் த வே தே ஆர் பிளேயிங் எக்ஸ்ப்ளோசிவ் கிரிக்கெட் அது இங்க இருக்கு. ஸ்பின் எட்ஜின்னா டெஃபினட்டா சிஎஸ்கே இருக்கு. ஆனா அவங்க எந்த போலரும் கோட்டாவே முடிக்கிறது இல்லையே. உங்களுக்கு 3 bowler வச்சு நீங்க 8 over தான் கொடுக்குறாங்க போது we cannot give edge to them when we are not sure about the bowlers bowling the full quota of oversன்றதுனால I will just nullify that unfortunately because Chahal is a quality bowler. Maxwell ஏமாத்தி ஒன்று ரெண்டு போட்டுருவாங்க. அது எட்ஜ் இல்ல. Punjab is playing good cricket. CSK is still finding their combination. Punjab will go with the edge of 51-49. இல்ல இந்த தடவை நீங்க சொல்றது மண்ணக்கமும் இல்ல. சிஎஸ்கே தான் ஜெயிக்க போகுது, திரும்பி வரப்போறாங்க பாருங்க. கபாலி எப்படி போனானோ அதே மாதிரி திரும்பி வருவான்றீங்களா? சிஎஸ்கேன்னு சொல்றேன், ஏன் தெரியுமா? நம்ம ரெண்டு பேரும் ஒரே தடவை சொல்லி சொல்லி நிறைய தடவை மிஸ் ஆகுது. அதனால இந்த தடவை நீங்க பஞ்சாப்னு சொல்லுங்க, நான் சிஎஸ்கேன்னு சொல்றேன். என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். அப்படிங்கிற ஒரு நப்பாசில தான் சிஎஸ்கே சொல்றேன். பார்ப்போம் சிஎஸ்கே ஜெயிக்குதான்னு. ஃபேண்டசிக்கு போலாம் பிடா. எனக்கு கவலையே கிடையாது. இப்ப எனக்கு வந்து வாட் எவர் இட் இஸ் அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் ஐ அம் ஆல்சோ ஹியூமன் பீயிங். இட்ஸ் நாட் an ஈகோ தட் ஐ வுட் சி. என்னோட வின் ஃபேக்டர் தப்பா போனாதான் நான் வருத்தப்படுவேன். ஏன்னா அவ்வளவு ரிசர்ச் பண்ணி நான் சொல்றேன் பேட்டர்ன் வைஸ் அப்படி போகணுன்ற. அது தப்பா போனா தென் ப்ராபப்ளி ஐ நீட் டு ரீஒர்க் ஆன் வாட் ஐ எம் சேயிங்கும் போது எனக்கு இப்ப சிஎஸ்கே கேட்டா நான் கவலையே பட மாட்டேன். ஐ பி த ஹாப்பியஸ்ட் மேன். தேங்க்ஸ் ஃபார் புட்டிங் யுவர் மணி அண்ட் சிஎஸ்கே. இந்த கண்டிஷன்ஸை பத்தி சொல்லிட்டேன். நூர் அஹமத் ஹஸ் பீன் அமங் ஹிஸ் விக்கெட்ஸ். அவரை விட முடியாது. எனக்கு என்னமோ சிவம் தூபே இஸ் டியூ வில் ஸ்கோர்னு தோணுது. ஸ்ரேயா சையர் அடிச்சுனே தான் இருக்காரு, என்னோட டீம்ல எப்பவுமே இருக்காரு. ஹர்ஷதீப் சிங் இந்த டெத் ஓவர்ஸ் ஷூர்லி பிக் விக்கெட்ஸ் அவரை எடுப்பேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நோ மேட்டர் வாட் எனக்கு தெரிஞ்சவங்க மார்க்கோ ஆன்சன் ஆடுவாங்க, எல்லாம் மாத்த மாட்டாங்க. அவரும் வந்துட்டு அப்படி போட்டு விக்கெட் எடுக்கிற ஃபேண்டசி கிங் அவரு. அதனால என்னோட 5 பிக்ஸ் பாத்தீங்கன்னா நூர் அஹமத், சிவம் தூபே, ஸ்ரேயா சையர், ஹர்ஷதீப் சிங் அண்ட் மார்க்கோ ஆன்சன். நீங்க யாரை வச்சு ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னு என்னால தலை கிருகிருன்னு சுத்துது. நீங்களே ஸ்டார்ட் பண்ணிடுங்க.
தலைன்னு சொன்னோன்னே தலையை வச்சு ஸ்டார்ட் பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா நல்லான அவுட் ஆயிட்டு தலை உள்ள வந்துட்டு இருக்காரு. சரி, தலையை வச்சு ஸ்டார்ட் பண்ணுவோம். பட் பார்த்து எடுங்க ஃபேண்டசியில், நான் ஒரு ஆசைக்கு சொல்கிறேன். பட் பேட்டிங் தான் யோசிக்கணும். கெய்க்வாடு எடுத்துடலாம் பீடா, கெய்க்வாடு விட மாட்டாரு. கண்டிப்பாக கெய்க்வாடு எடுத்துடலாம். கான்வே ஆடுவார்னு நினைக்கிறேன் இன்னொரு மேட்ச், கான்வேயும் கண்டிப்பாக எடுத்துடலாம். கலீல் எல்லா மேட்சும் விக்கெட் எடுக்கிறாரு பவர் பிளேயில், கலீலை விடவே முடியாது. 3 ஐயர் நீங்கள் எடுத்துட்டீங்க. ஸோ பிரப்சிம்ரன் நான் எடுக்கிறேன். பிரப்சிம்ரன் எப்படியாவது அடிச்சிட்டு ஒரு 20 ரன் 30 ரன் ஒரு கேட்ச் அந்த மாதிரி பிடிச்சி ரன் வந்துட்டுது. பிரப்சிம்ரன் கண்டிப்பாக எடுத்துடலாம். வதேரா பியூட்டிஃபுல்லாக ஆடிட்டு இருக்காரு, நேல் வதேரா. ஸோ ஐ திங்க் ஐ பிக் நேல் வதேரா ஆல்சோ. ஸோ இதுதான் என்னுடைய ஃபேண்டசி பிக்ஸ் வீரா. ஸோ பிரப்சிம்ரன் வதேரா இந்த பக்கம், கலீல், ருத்ராஜ் கெய்க்வாடு. தலன்னு சொல்லியிருக்கேன், பட் யாரை வேணாலும் எடுக்கலாம். கான்வே கூட எடுத்துடலாம் வியூவர்ஸ். ஸோ இதுதான் என்னுடைய பிக்ஸு. ஸோ இந்த இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் கண்டிஷன் சொல்லிட்டீங்க. இப்போ எட்ஜ் கொடுத்தாச்சு, ஃபேண்டசியும் இப்போ பிக் பண்ணியாச்சு. என்ன நீங்கள் வந்து பஞ்சாபுக்கு ஹெவியாக கொடுத்துருக்கீங்க, நான் சிஎஸ்கே வந்து ஒரு ஆசையில் சொல்லியிருக்கேன். என்ன அதுன்னு பார்க்கலாம். உங்கள் ஃபைனல் தாட்ஸ் என்ன? நான் திருப்பியும் சொல்றேன். இப்ப நான் சொன்ன இந்த பிளேயிங் லெவன் தப்பா கூட போகலாம். அந்த பிளேயிங் லெவன் ஆடி, தட் இஸ் ருத்ராஜ் கேக்வாட் ஓப்பனிங் த பேட்டிங்கு, அதுக்கப்புறம் சாம் கரன் இந்த மிடில், அதுக்கப்புறம் நாட் யூசிங் த ஸ்பின்னர்ஸ் இன் பவர் பிளே. ஸ்பின்னர்ஸ்னா ஓகே, யூஸ் பண்ணணும்னா 100 மட்டும் யூஸ் பண்ணுங்க, ஜடேஜாவையும் அஸ்வினையும் யூஸ் பண்ணாதீங்க. 10 ரானா 1 ஓவர். எப்படி பவர் பிளே வந்து கான்குயர் பண்ணணும்னா 3 ஓவர்ஸ் ஆஃப் கலீல் அஹமத் நான் நெகோசியபிள். இப்போ அன்சுல் கம்போஜ் வந்தாருன்னா அன்சுல் கம்போஜ் 2 ஓவர் போட்டுருவாரு. 1 ஓவர் 10 ரானா கொடுங்க, ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க, அவர் விக்கெட் எடுப்பாரு. நான் சொல்றதை கேளுங்க, கான்குயர் பவர் பிளே. அதை நீங்க பண்ணீங்கன்னா நான் கொடுத்த எட்ஜ் அப்படியே டம்பிள் ஆகும். லெட் அஸ் see what they are going to do, and we'll come back and do a double headed Dhamaka review with your very own Octopus, who has been spot on in his predictions almost every game. We'll come back and see who wins the race tomorrow. Until we come back and entertain you for that episode, thanks a lot and bye bye.